இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக ஓசியா புத்தகத்தை எடுத்துக் கொள்வோம். ஏழாம் அதிகாரத்தை எடுப்போம். ஓசியா 7. பழைய ஏற்பாடு 1054. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பேதையான புறா. ஆமென். இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். பேதையான புறா. பேதையான புறா என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். புறா என்று சொல்லவில்லை, பேதையான புறா. பேதை என்று சொல்லி சொன்னார் கபடு அற்ற புறா. கபடு அற்ற புறா பேதை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், புறா என்றால் அது ஒரு சாதுவான ஒரு மென்மையான ஒரு பறவை. பேதையான ஒரு பறவை ஆண்டவர் விசேஷித்தவரமாக குறிப்பிடுகின்றார். பேதையான புறா, கபடற்ற புறா. இந்த உலகத்திலே ஏனைய உயிரினங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவைகளுக்கு பாதுகாப்புக்கென்று ஒரு விசேட உறுப்புகள் உண்டு. ஆனால் இந்த புறாவுக்கோ தற்பாதுகாப்புக்கென்று எந்த விதமான ஒரு விசேஷித்த உறுப்புகளும் இல்லை, அல்லது தற்பாதுகாப்புக்கென்று ஒரு பலம் அதற்கு இல்லை. ஆமையை எடுத்து பாருங்கள். தற்பாதுகாப்புக்கு தன்னுடைய எதிரியை கண்டவுடனே ஓட்டுக்குள்ளே தன்னுடைய கையையும் காலையும் தலையையும் இழுத்துக்கொள். பின் ஆகவே அதனுடைய ஓடு மேலும் கீழும் அதற்கு பாதுகாப்பாக இருக்கிறது. பின் ஆமைக்கு கூட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறது. முள்ளம் பன்றியை எடுத்து பார்க்கும் பொழுது தன்னுடைய எதிரிகளை கண்டவுடனே அது தன்னுடைய உடலால் ஒருக்கா சிலுத்து விட்ட உடனே அந்த அதன் உடம்பில் இருக்கிற முள்ளுகள் எல்லாம் போய் அந்த எதிரிகளை தைக்கும். உடனே அவை ஓடிவிடும். பின் ஆகவே அதற்கு அந்த முள்ளுகள் அதற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு உறுப்பொன்று அதற்கு இருக்கின்றது. இன்னுமாய் சிங்கம் புலிகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவை தங்களுடைய கம்பீரமான நடையும் அதனுடைய கம்பீரமான ஒரு பார்வையும் மற்றவர்களை கலங்கச் செய்யும், எதிரிகளை கலங்கச் செய்யும். மட்டுமல்ல, அதனுடைய பயங்கர சத்தம், உருமல்கள், அதற்கு நகங்கள் உண்டு, பயங்கரமான நகம், பயங்கரமான பற்கள். இவையெல்லாம் அவைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அவைகளுக்கு இருக்கின்ற உறுப்புகள். இன்னும் காட்டு பன்றியை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால் கூட பாருங்கள், அதனுடைய வாயிலே ஒரு அரிவாள் போன்ற வாள் போன்ற பல்லு அதற்கு இருக்கும். எதிரிகளை கண்டால் எதிரிகளை எதிர்கொண்டு ஓடும். அந்த எதிரிகளை தாண்டி ஓடுவதுதான். அங்கால பார்த்தா அந்த எதிரி 2ஆக பிளந்து போய் கிடக்கு. அவ்வளவு கண்ணிமை பொழுதிலே துண்டாக்கி விட்டுரும் எதிரிகள். அவ்விதமான ஒரு பாதுகாப்பு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருமை மாடுகள் போன்றதை எடுத்து பார்த்தாலும் கொம்புகள் எதிரிகளை கண்டால் இடித்து தள்ளும். இவ்விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த உலகத்திலே எல்லா உயிரினங்களையும், பறவைகளை எல்லாவற்றையும் எடுத்து பாருங்க. அதுவைக்கென்று ஒரு பாதுகாப்பை அங்கே நாங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தங்களுக்கென்று ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆனால் இந்த புறாவை எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த புறாவானது தன்னை பாதுகாத்துக் கொள்ள எந்த விதமான ஒரு உறுப்போ, எந்த விதமான ஒரு பலமோ, அல்லது அதை கண்டு யாரும் பயப்படக்கூடிய ஒரு பார்வையோ எதுவுமே அதற்கு இல்லை. ஆகவேதான் இங்கே வேதத்திலே ஆண்டவர் அதை அழைக்கும் பொழுது பேதையான புறா, கபடற்ற புறா என்று சொல்லி அழைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாக நாங்கள் பாருங்க, சிறு சிறு பிராணிகளை நாங்க பார்க்கும் பொழுது கூட மிகவும் சிறிய பிராணிகள், மிகவும் காலால நசிச்சு போட்டு போகக்கூடிய ஒரு சிறு பிராணிகளை கண்டால் கூட அதற்கு சில இடங்கள்ல விஷ பல்லுகள் இருக்கு, விஷ கொடுக்குகள் இருக்குது. அதன் மூலம் அது தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் இந்த புறாவுக்கோ பாருங்க, நாங்கள் எவ்வளவுதான் சிந்தித்து பார்த்தாலும் அதற்கென்று சொல்லக்கூடியதாக தன்னை பாதுகாத்துக்கூடிய எந்த விதமான உறுப்புகளும் அதற்கு இல்லை. சில உயிரினங்கள் இடத்துக்கு இடம் என்றாலும் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். சில உயிரினங்கள் இருக்கு, இடத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டண்டு நிறத்தை மாத்திக்கொள்ளும். மரத்துக்கு ஏற்ற மாதிரி மரத்தின் நிறத்துல மாறிடும், இலை இருந்தா இலைக்கு ஏற்ற மாதிரி இலைக்கு நிறத்துல மாத்தி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். பின்ன பாருங்க, பின்ன எதிரிகள் வந்தால் அதை வித்தியாசம் கண்டுகொள்ளாது. ஏனென்றால் அது இருக்கிற மாதிரியே அந்த நிறமாகவே மாறிடும், அதை கண்டுகொள்ளாது, தப்பி. பின்ன இந்த புறாவுக்கு அந்த தன்மையும் கிடையாது. ஆகவே இந்த புறாவை கண்டு யாரும் பயப்படவும் மாட்டாங்க. அது பயப்படக்கூடிய ஒரு சுவாபமும் அதுக்கு இல்லை. பின் எதிரிகளை கண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கூட, சரி நிறம் மாத்திர தன்மை கூட, இடத்துக்கிடம் மாத்திர தன்மை கூட அதற்கு இல்லவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை விதமாக நாங்கள் பார்க்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் பாருங்க, பலதரப்பட்ட எதிரிகள் வாழுகின்ற இந்த பூமியிலே பலதரப்பட்ட எதிரிகள், எங்கு பார்த்தாலும் சூளை எதிரிகள். ஏதோ ஒரு மிருகத்துக்கோ விலங்குக்கோ மனுஷனுக்கோ எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவ்விதமான எதிரிகள் நிறைந்த இந்த உலகத்திலே பலவிதமான தந்திரமுள்ள பிராணிகள், தந்திரமுள்ள உயிரினங்கள் வாழுகின்ற இந்த பூமியிலே இந்த பேதையான புறாவானது பாருங்க மிகவும் பாதுகாப்பு உயிர் வாழுகிறது, மிகவும் ஒரு பாதுகாப்போடு உயிர் வாழுகிறது. இதை சிந்தித்து பாருங்க, மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த பயங்கரமான உலகத்துல இந்த புறா ஒரு பேதையாக, ஒரு கபடு அற்றதாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். உருவத்திலே சிறியது, யாரும் கண்டு பயப்படும் கூடிய ஒரு தோற்றம் அதுக்கு இல்ல, பெலன் இல்ல, அற்பமானது, மிகவும் அற்பமான ஒரு பறவை. இந்த புறாவுக்கு தேவன் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானம் என்ன தெரியுமா? மறைந்திருக்கின்ற சுவாமி. அந்த ஞானம் மறைந்திருக்கின்ற ஞானம். இதை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு 802ஆம் பக்கம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற ஏன் புறாவே. பாத்தீங்களா? கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும். சொல்லுங்க, வாயம் மூடிக்கொண்டு இருக்கிறீங்க, நான் மட்டும்தான் கதையுங்க. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற ஏன் புறாவே. பாத்தீங்களா? பின்ன இந்த புறா எங்க தங்குறதாம், எங்க மறைந்திருக்குதாம்? கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ள, அடுத்தது சீரங்களில மறைவிடங்கள்ல மறைந்திருக்கு. பின் ஆகவே
இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்ம நேசராகிய கர்த்தர் தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை அழைக்கும் வார்த்தையே இது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளையே, பின்ன சபை எப்படியா இருக்க வேண்டும்? சபை எப்படியானதா இருக்க வேண்டும்? பேதை புறாவை போன்று இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பேதை புறாவை போன்று, கபடற்ற புறாவை போன்று இருக்க வேண்டும். பின் ஆகவே நம்முடைய ஆத்தும நேசர் இந்த கபடற்ற இந்த தன்னுடைய புறாவை பார்த்து, கபடற்ற அந்த மனவாட்டியை பார்த்துதான் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லி அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புறாவானது தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒன்றுமே இல்லாவிட்டாலும், தன்னிடத்திலே ஒன்றுமே இல்லாவிட்டாலும், அது கட்டும் புயல்களுக்கும், அது மட்டுமல்ல தன்னை வேட்டையாட காத்திருக்கின்ற ஏனைய உயிரினங்களுக்கும் இரையாகாமல் தன்னையே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற இரகசியம் என்ன இரகசியம்? அது கண்டடைந்துள்ள ஒரு மறைவிடம். அல்லேலூயா! ஒரு கண்டடைந்துள்ள ஒரு மறைவிடம். அந்த மறைவிடத்துக்குள்ள அந்த புறா இருக்கும் வரைக்கும் அது எந்த விதமான எதிரிகளுக்கோ, எந்த விதமான புயல்களுக்கோ, இயற்கையின் சீறல்களுக்கோ அது எந்த வகையிலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காகத்தை பாருங்க. காகம் என்ன செய்யும்? எல்லா இடத்திலையும் இருக்கும். பின்ன காகத்தை போன்ற ஏனைய பறவைகளை போன்ற இந்த புறாவானது எந்த இடத்திலையும் அது இருக்க மாற்றுது. அதை காண முடியாது, எல்லா இடத்திலையும் காண முடியாது. ஆனால் இந்த புறா தன்னுடைய மறைவிடத்தை விட்டுவிட்டால் அது தன்னுடைய பாதுகாப்பை நிச்சயமாக இழந்துவிடும். ஆகவேதான் அது எப்பொழுதும் தனக்கென்று ஒரு இருக்கின்ற மறைவிடத்தை ஒருபொழுதும் விட்டு வேறு எந்த இடத்திலையுமே அது நிற்கவே. உன்னத பாட்டிலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி பாருங்க, இந்த புறாவானது கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் அது தங்குவதால் எதிரிகளின் கண்களிலே அது சிக்குவதே இல்லை. எந்த எதிர் வல்லமைகளும் அதை அணுகுவதே இல்லை. ஆம் அருமையானவர், கபடு அற்ற அந்த புறா, கபடு அற்ற புறா, பேதை புறா மறைந்திருக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் அதற்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இந்த உன்னத பாட்டின் சத்தியத்தின் மூலம், இந்த உன்னத பாட்டிலே கொடுத்திருக்கிற சத்தியத்தின் மூலம் தேவன் நமக்கு வலியுறுத்துவது என்ன? தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறார். அதாவது கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் மறைந்து கபடற்ற ஜீவியம் செய்யும் ஒருவன், அதாவது பேதையான ஒருவன், பேதையாக வாழ்கின்ற ஒருவன் இந்த பாதுகாப்பற்ற உலகத்திலே அவன் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற உறுதியான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் யாருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கிறார்? சொல்லுங்க, யாருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கிறார்? சங்கீதத்தை வாசிங்க. சங்கீதம் எடுங்க, 116:6 எடுத்து வாசிங்க. சங்கீதம் வாசிங்க, 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். பின்ன யாரை கர்த்தர் காக்கிறாராம்? கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது கூட பாருங்க,
புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லி யார் சொல்லுகின்றார்? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகின்றார். புறாக்களை போல் கபடற்றவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா, புறாவை அங்கே ஒப்பிடுகின்ற. ஆகவே கபடற்ற ஒரு சமூகம்தான் சிறு பிள்ளைகள். இந்த கபடற்ற சமூகம் பேதைகள், அவர்கள் தான் சிறு பிள்ளைகள். எனவேதான் இந்த சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாது என்று கர்த்தர் சொன்னார். மட்டுமல்ல, இந்த சிறு பிள்ளைகளை போல் நீங்கள் ஆக வேண்டும், அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அவர்கள் இந்த பாருங்க, குழந்தைகளை பார்க்கும் பொழுது, சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் அவர்களுடைய இருதயத்திலே கபடி இல்லை, வஞ்சகம் இல்லை, சூழ்ச்சி இல்லை, வைராக்கியம் இல்லை, கோபம் இல்லை, சண்டை இல்லை, கசப்பு இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவை அவருடைய இருதயத்திலேயே இருக்காது. அதாவது அவர்கள் பேதைகள், புறாக்கள், பேதை புறாக்கள், கபடற்ற புறாக்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களுடையதே பரலோக ராஜ்யம் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு திட்டமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் சிறு பிள்ளைகளை காண்பித்து, இவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை யாரும் தடை செய்யாதீர்கள். இந்த சிறியரில் ஒருவனுக்கு, இவ்விதமான கபடற்ற ஒரு மனுஷனுக்கு, இவ்விதமான ஒரு பேதையான ஒரு மனுஷனுக்கு எவன் இடரலா இருக்கிறானோ அவன் கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி ஆண் சமுத்திரத்திலே அவனை தள்ளுவிட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கபடற்றவர்களை கர்த்தர் காண்கிறார், கபடற்றவர்களை கர்த்தர் காக்கின்றார். கபடற்றவர்களுக்கு எதிராக இருக்கின்ற எந்த மனுஷனையும் கர்த்தர் வச்சிருக்கவும் மாட்டார். அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளவும். ஆகவே கர்த்தரங்களை காக்கிறவராய் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும்? கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எவனுடைய ஆவியில் கபடு இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகின்றது. எவனுடைய ஆவியிலே கபடு இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். பரிசுத்த வேதம் நமக்கு திட்டமாக சுட்டிக்காட்டு. அடுத்தது, கபடு உள்ளவனுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டார் என்பது சத்தியமாயும் இருக்கிறது. ஆகவே கபடு உள்ளவர்களை தேவன் தன்னுடைய சபையில் கூட, அருமையானவர்களை பாருங்க, வச்சிருக்கவே மாட்டார், தன்னுடைய வீட்டில் வச்சிருக்கவே மாட்டார் கபடு உள்ளவர்கள். ஏனென்றால் கபடு இருதயத்திலே இருப்பது. நாங்கள் வேதத்தை பார்ப்போம், சத்திய வேதத்தை பார்ப்போம். சங்கீதம் 101 வாசிங்க. சத்தியம் எப்படி சொல்றது வாசிங்க. 101:6 தேவன் என்ன சொல்லுகின்றார்? கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பாத்தீங்களா, கபடு செய்கிறவன், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. இது தேவனுடைய எச்சரிப்பு. பாத்தீங்களா, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தன் ஆவியிலே கபடு இல்லாதவனே தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சிங்கம் இருக்கிறது. சிங்கம் எங்க போயிருக்கும்? காட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. சிங்கம் எதுக்குள்ள இருக்கும்? குவைக்குள்ள. கவி சிங்கத்தை சொல்லுவாங்க, சிங்கத்தை இருக்கிற இடத்தை சொல்லுவாங்க கவி என்று சொல்லுவாங்க, சிங்க கவி. பின்ன சிங்கம் தன்னுடைய கவிக்குள்ளே எதற்குள் இருக்கிறது? எதற்கா இருக்குது? பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதுக்குள்ள தான் இருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனா சிங்கம் கவிக்குள்ள இருந்தா யாரும் போய் அதை செய்ய முடியுமா? பின்ன அது பாதுகாப்பாகவே அதை சுற்றியும் பாதுகாப்பு உண்டு. அந்த மிருகத்தை பார்த்தாலும் பயப்படக்கூடியதாக பாதுகாப்பாக இருக்கத்தான் செய்யுது. சாடியா உருமினாலும் பயந்தான். அது பார்த்தாலும்
பயன்தான், எழுப்பி நின்றாலும் ஒரு பயன்தான். பின்ன ஆகவே அருமையானவர்களே, அது குகைக்குள்ள இருந்தா இன்னும் அதுக்கு பாதுகாப்பு. ஆனா இந்த சிங்கமானது தன்னுடைய கவிக்குள்ளே இருந்தாலும் தன்னுடைய பாதுகாப்பு குறித்து நிச்சயமற்றதான் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? சிங்கம் கூட தன்னுடைய கவிக்குள்ள இருந்தாலும் அதுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. வேதத்தை எடுத்து பாருங்க, 2 சாமுவேல் 2 சாமுவேல வாசிங்க. வேதத்தை எடுத்து வாசித்தா எவ்வளவு அருமையா கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்குன்னு தெரியும். 2 சாமுவேல் 23:20 எடுக்க வாசிங்க. பழைய ஏற்பாடு 418 பக்கம். 2 சாமுவேல் 23:20. பாத்து ஐயோப்பா, பாத்தீங்களா? உறைஞ்ச மழை காலத்துல கவிக்குள்ள இருந்த சிங்கத்தையும் புடிச்சு இழுத்து கொண்டு போட்டான். பின்ன இந்த சிங்கத்துக்கு கவி பாதுகாப்பாங்க? கவி கூட அதுக்கு பாதுகாப்பு இல்ல. அருமையானவர்களை பாத்தீங்களா? கவிக்குள்ள இருந்த சிங்கம் கூட பாதுகாப்பாக இருக்குதா? இல்லவே இல்லை. ஆனால் கபடற்ற பேதையான புறாவு எப்பொழுதும் பாதுகாப்பா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கபடற்ற ஒவ்வொரு மனுஷனும், பேதையான ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் பாதுகாப்பு அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிச்சயமான ஒரு பாதுகாப்பு. ஆமென், ஆமென். ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே ஏற்பார். உத்தம இஸ்ரவேலன் யார்? நாத்தான். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் யார்? நாத்தான். ஆகவே அவன் கபடு அற்ற ஒரு மனிதன் என்று ஆண்டவராகிய இயேசுவே சாட்சி கொடுத்தார். ஆகவே அவனுடைய வாழ்க்கை அருமானவர்களை பாருங்க, எல்லாருக்கும் முன்பாக கபடற்ற ஒரு மனுஷனாக திறந்து வைக்கப்பட்டிருந்ததினால் தேவன் அவனை பார்த்து கபடற்ற இஸ்ரவேலனே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கபடு அற்றவர்கள் நிச்சயமாக தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்து விடவே, அது மறக்கவும் முடியாது. சிங்கம் கூட தன்னுடைய கவிக்குள்ளே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கபடு அற்ற ஒரு மனுஷன் நிச்சயமான ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை பாருங்க. தாவீது அவர் பாவம் செய்தார், பாவத்திலே விழுந்தார். ஆனால் அவர் பாவம் செய்த பொழுதோ பாருங்க, அவர் சுட்டி காட்டப்படும் வரை இந்த தாவீது ராஜா ஒரு கபடற்றவராக இருந்ததைத்தான் நாங்கள் வேதத்தை இருந்து பார்க்கிறோம். ஒரு பேதையாகத்தான் இருக்கின்றார். அவர் செய்தது பெரிதான ஒரு பாவம். ஆனால் கபடற்றவராக அவர் இருந்ததினால் தேவன் என்ன செய்கின்றார்? அவரை காப்பதற்காக தீர்க்கதரிசியை நாத்தானை அங்கே அனுப்பி சுட்டி காட்டுகின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார்? அப்பொழுது அவர் தான் செய்த தவறை அங்கே உணர்கின்றார். தேவனுடைய பாதத்திலே விழுகின்றார், கண்ணீரோடு விழுகின்றார், கதறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பேதையாக, தேவனுக்கு முன்னிலையிலே ஒரு கபடற்ற ஒரு மனிதனாக இருந்ததினால் தான் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே எல்லாரும் தன்னுடைய பின் சந்ததி கூட காணும் வரைக்கும், ஏன் நாங்கள் கூட இன்றைக்கு அறியும் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே திறந்து வைத்து விட்டார் வீரர். அருமையான தேவனுடைய, தான் தேவனிடம் விழுந்து மன்னிப்பு கேட்டதை, தேவனிடம் கதறி அழுததை, தான் எதற்காக கதறி அழுதேன் என்பதை அவர் அப்படியே திறந்து வேதத்திலே சங்கீதம் உள்ளவர்.
தன்னுடைய வாழ்க்கை திறக்கப்பட்ட ஒரு கபடற்ற மனுஷன், கபடற்ற இஷ்டவேலன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு தாவீதுக்கு நாங்கள் ஒரு பேரை வைக்கிறது என்றால் கபடற்ற ஒரு என்று சொல்லி அழைத்தால் அது மிகவும் பொருத்தமாக. அருமையான தேவனுடைய, இன்றைக்கு தாவீது ஒரு கபடற்ற ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவனுடைய தாசன். இன்று ஆவிக்குரிய சமூகத்திலேயே நாங்கள் எடுத்து பாருங்க அருமையானவர்கள். இன்றைக்கு பழைய காரியத்தை சொல்லி அறிக்கை பண்ணுவார்கள். நான் அப்பொழுது இவ்விதமாக வாழ்ந்தேன், நான் இவ்விதமான ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன், இவ்விதமாக குடித்து வரித்து அலைந்தேன் என்று சாட்சி சொல்லுவதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதை சொல்லியை நாங்கள் பார்க்கும் பொழுது சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் அவ்விதமாக கர்த்தருக்கு முன்பாக நின்று, ஜனங்களுக்கு முன்பாக நின்று சாட்சியை சொல்லும் பொழுது அவன் பழைய குப்பையை கிளறுகின்ற ஒரு மனுஷனாகத்தான் காணப்படும். சாட்சி சொல்லுவது போல் எங்களுக்கு தெரிந்தால் பழைய குப்பையை கிளறுகின்ற ஒரு மனுஷனாகத்தான் அங்கே காணப்பட வேண்டும். சங்கீதத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். சங்கீதத்திலே வாசிங்க 32ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 32 முதல் வாசனம் வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். யார் பாக்கியவானாம்? சொல்லுங்க, உயர்த்த சத்தமா சொல்லுங்க. ஏன் நசுக்கிறீங்க? சொல்லுங்க. இருக்கி அப்படி விசார சொல்லுங்க. இவனுடைய கொலைக்கே சந்தேகமா இருக்கு போல இருக்கு. சொல்லுங்க. இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையின்படி இப்ப நாங்க என்ன செய்கிறோம்? கிளர். நாங்க என்ன செய்கிறோம்? ஆட்களுக்கு முன்னால நின்று கிளர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் ஒரு சம்பவம், ஒரு உருவ கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து வந்தாரா, ஒரு தேவனுடைய மனுஷனை பங்கெடுத்து கொண்டு வர. வந்த உடனே அந்த தேவதூதனை உபசரித்து அந்த ஊழியம் வச்சிருந்தாரா. என்ன கையும் வரும்பலுமே வரும்பறைக்கு வச்சிருந்தாரா. வேலை வந்த உடனே தேவதூதன் விரக்கொண்டு போற. இந்த உலகத்தை விட்டு அவர் அங்கால போக இவருக்கு பழைய பாவங்களை ஞாபகம். உடனே தேவன்கிட்ட கேட்டாரா, ஜீவாப்பா, இப்ப எனக்கு பரலோகத்துக்கு உலகத்தை விட்டு வெளியில வந்துச்சேன். இப்ப எனக்கு பாவங்கள் எல்லாம் பழைய பாவங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகம். நீ இந்த பாவத்தை எல்லாம் அங்க புதைச்சு வச்சா எனக்கு சொல்லுறியான்னு கேட்டார. கரைச்சு கொண்டே தேவன் சொன்னாரா, உங்க பாவத்தை நான் புதைச்சு வச்ச ஞாபகம் இருக்குது, ஆனா எங்க புதைச்சேன்னு ஞாபகம் இல்ல. அதை சொன்ன நம்முடைய பிதாவானவரும் அதை மறந்து போயிட்டார். நீ ஏன் இப்ப இதை குறித்து நினைக்கிறாய் என்று கேட்டார். பின் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, இந்த உலகத்தில பாருங்க, நம்ம தேவன் தெரிந்து கொள்ளும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து, மீறுதல்களை காத்து மன்னித்து பாவங்களை எல்லாம் மூடி போட்டார். பாக்கியவான். அதான் தேவதூதன் சொன்னானா, நீ இப்பொழுது கர்த்தருடைய பார்வையில நீதிமானாத்தான் இருக்கிறான். அதனாலதான் உன்னை நான் இங்க கொண்டு வாரா. பின் ஆகவே உன்னுடைய பாவங்களை குறிச்சு அவரே சிந்திக்கிற நீயே கலையை கொண்டு வாரா. நீ அவருடைய பார்வையில இப்ப நீதிமானாக இருக்கின்றாய். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு, இன்றைக்கு தேவன் எங்களை எவ்விதமாக காணுகிறார்? பாக்கியவான் எவ்விதமாக காணுகிறார்? நீதிமான்களாக காணுகிறார். ஆகவேதான் நாங்கள் பாக்கிய வாங்கள். நீங்கள் என்னையும் மாற்றி போறீங்க. சரி, ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு இப்ப பாருங்க, இந்த மன்னிக்கப்பட்டது நிமித்தமாக நாங்களுடைய பார்வையிலே நீதிமான். ஆகவேதான் வேதமங்களை பரிசுத்தவான்களை என்று சொல்லி அழைக்கிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பழசுகளை நாங்கள் கிண்டுகிறவர்களாக நாங்கள் ஒருபொழுது காணப்படக்கூடாது. இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது
கிண்டி பாருங்க நின்று. அது அருவருப்பா அருவருப்பு இல்லையான்றதை நீங்க தனி எடுத்து சிந்தித்து பாருங்க. நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையை அருவருப்புக்குள்ள காட்டுறேன், அல்லது என்னுடைய அருவருப்பை வெளியில கொண்டு காட்டுறேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு அருவருப்பானவனை காட்டுறதை தவிர வேற அங்க ஒன்றும் இல்லை. தேவனே மூடி போட்டா கண்டிப்பா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாங்கள் பரிசுத்தவான்களாய் வாழும் பொழுது இந்த தாவீதை போல நாங்கள் பேதைகளாகிய நாங்கள் சில நேரங்கள்ல பாருங்க தவறி பாவத்துல இந்த காரியத்தை நான் யாருக்கும் அறிக்கை பண்ணுகிறேன். அந்த பாவத்தை, அந்த பலவீனத்தை நான் அறிக்க வேண்டி, நான் இவ்விதமான ஒரு மனுஷன், நான் விதமான ஒரு தேவ ஊழியக்காரன், நான் விதமாக தேவனுடைய பிள்ளை, நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய பார்வையை பரிசுத்தமாய் இருக்கிற மனுஷன், நான் இவ்விதமாக நான் என்னை அறியாமல் இவ்விதமாக நான் விழுந்து விட்டேனே, தகுதி இல்லாத ஒரு மனுஷனாக போய்விட்டேனே, என் தேவன் என்னை மன்னிப்பாராக, சபையோர் என்னை மன்னிப்பாராக என்று கதறி தன்னுடைய வாழ்க்கையை வெளியரங்கமாக்குறானே, அதுதான் கபடற்ற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான தேவனுடைய விளை இன்றைக்கு இவ்விதமான சாட்சி சொல்கிறவர்களை, இவ்விதமான மனுஷர்களை நாங்கள் காணுவதில்லை. ஆனால் நாங்கள் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் கடவுளாகவே நாங்கள் காண்பிக்கத்தான் விரும்புவோமே தவிர, அருமையானவர், இந்த தாவீதுடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்லதொரு சாட்சியாக இன்றைக்கு அமையற்றவர்களை. கபடற்ற இஸ்ரவேலர், கபடற்ற புறா, பேதை புறா, அருமையான தேவனுடையவர்கள், இவ்விதமானவர்களைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? கபடற்றவர்களாக காணுகிறார். கபடற்ற இஸ்ரவேலனே, கபடற்ற என்னுடைய மகனே, கபடற்ற என்னுடைய மகளே, என்னை ஆகற்றவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த உலகத்திலே நடைபெறும் பயங்கர சம்பவங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். பயங்கரமான சம்பவம். இந்த உலகத்தில் போரை குறித்த ஒரு பயங்கரம், பயங்கரவாதத்தை குறித்த ஒரு பயங்கரம், யுத்த செய்திகள் எங்களை கிடக்குகிறது. மட்டுமல்ல, கொள்ளை நோய் போன்ற செய்திகள் எங்களை இன்றைக்கு கலக்கி கொண்டிருக்கின்றது. நாம் கேட்கும் அல்லது நம்மை வந்தடையும் எல்லா செய்திகளும் நம்மை இன்றைக்கு கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு நம்மை கலங்க செய்கிறது அல்லவா? என கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய தேவனுக்கு முன்பதாக நீங்கள் பேதையாக கபடற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வெள்ளமானது உங்கள் தலைமேல் புரண்டு வந்தாலும் அது உங்களை அணுகுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்திருப்பார். ஆமென். தீங்கு நாளிலே சொல்லுங்க, தீங்கு நாளிலே எல்லோருமா சொல்லுங்க, தீங்கு நாளிலே அவர் என்னை தன்னுடைய கூடாரத்திலே மறைத்து வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தம்முடைய கூட மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களை நாங்கள் கபடியற்றவர்களாய், பேதையான மனுஷர்களாய் நாங்கள் காணப்படும் பொழுது, அல்லேலூயா, எங்களுக்கு வேதம் சொல்லுகின்றது, உன்னதமான கட்டளை உனக்கு தாவரமாய் கொண்டாய் சொல்லுங்க, ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது. எப்படி உனக்கு பொல்லாப்பு நேரிடாது? உன்னதமான கட்டளை உனக்கு தாவரமாய் கொண்டதினால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் பக்கத்திலே 1000 பேரும் உன்னுடைய வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்றும் பாதுகாப்பை குறித்து இந்த வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பை குறித்து எங்களுக்கு வேதம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே,
ஆகவே என்றும் பாதுகாப்பை குறித்து வாக்குகிற இந்த சத்திய வேதம் எங்களுக்கு இந்த வேதத்தை, அதாவது இந்த வாக்கு தத்துவத்தை குறித்து உறுதியளிக்கின்ற இந்த சத்திய வேதம் ஒரு எச்சரிப்பை எங்களுக்கு தருகிறது. என்ன தெரியுமா? அதாவது உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு அவர் பூரணமாய் பதிலளிக்கிறார். ஆமென், ஆமென். சங்கீதம் 31 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 31 23 வாசிங்க. 688 பக்கம் 12 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவர்களை அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து யாருக்கு? இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய். அருமையான தேவனுடைய பிள்ளை, நாங்கள் பேதையாக, நாங்கள் கவடற்றவர்களாக நாங்கள் வாழுவோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கை கவடற்ற வாழ்க்கையாக காணப்படும் என்றால், தேவன் எங்களை பாதுகாக்கிறார். ஆகவே எங்களுக்கு யார் செய்தாலும் தேவன் அவர்களுக்கு பூரணமாக பதில் அளிப்பார். இது தேவனுடைய வாக்குறுதி. அருமையான தேவனே, நான் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் செம்மையான இதயத்தை கொண்டவர்களாய், கபடற்ற ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருந்து கொள்ளுவோம். எங்களை கபடற்ற இதயம் உள்ளவர்களாய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். தற்பாதுகாப்புக்காக தன்னிடத்தில் யாரும் இல்லாதிருந்தோம், தன்னிடமிருந்து எதையுமே இல்லாதிருந்தோம். இந்த புறாவானது இந்த பூமியிலே, இந்த பூமியிலே சுகமாக பாதுகாப்போடு வாழுகிறது என்றால், அருமையான தேவனுடைய அதனுடைய இரகசியம் அதுதான். அது மறைந்து வாழுகின்றது, ஆனதை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அருமையான தேவனுடைய சோதனையான உச்சக்கட்டமான சோதனை நேரங்கள், இதிலே பூர்ணமான இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். எப்பொழுது நீங்கள் கவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள். இல்லையா? அல்லேலூயா. உங்கள் கர்த்தரை நம்பி திட்டனாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் உங்களுக்கு. கர்த்தரை நம்பி திட்டனாய் இருக்கும். காணுவார், நிச்சயமாக காணுவார். பிரசங்கி 9வது அதிகாரத்திலே எடுத்துக் கொள்வோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு 798 பக்கம், 11ஆம் வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? தேவனை அண்டிக் கொள்ளாத மனுஷர் ஒரு நாள் சடிதியிலே கண்டிகளிலே அகப்படுவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த கொடிய காலங்கள், இந்த பயங்கரமான காலங்கள், உங்கள் தற்பாதுகாப்புக்கு நீங்கள் இந்த நாட்களிலே இதை சார்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கொடிய காலங்கள்,
அல்லது மிகவும் பிரச்சனைக்குரிய சோதனையின் உச்சக்கட்டங்கள், இந்த நேரங்களிலே நீங்கள் எதை சார்ந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? தேவனை தவிர வேறு எதையும் சார்ந்திருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டே போவார்கள். அருமையானவர்கள், நிச்சயமாக வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் நீங்களோ ஆவியிலே கவடற்றவர்களாயிருந்தால், ஆவியிலே நீங்கள் கவடற்றவர்களாய் காணப்பட்டால், அசைக்க முடியாத ஒரு புகலிடம் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு கண்மலை உங்களுக்கு உண்டு. அசைக்க முடியாத மறைவிடம் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது கர்த்தர் தரும் இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ணி கர்த்தரை பற்றி கொள்வோம். அருமையானவர்களை வாசிப்போம். சங்கீதம் 73 எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 73. சங்கீதம் 73. வாசிங்க. 27, 28 வாசிங்க. ஓ ஆ ஓ ஓ பாத்தீங்களா? இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பேர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். பாத்தீங்களா அருமையானவர்கள்? எவ்வளவு ஒரு அருமையான அறிக்கை. ஆம் அருமையானவர்களே, இந்த அறிக்கையுடன் அவரை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த அறிக்கையோடு நீங்கள் அவரை அண்டிக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தரே, அருமையானவர்களே, கர்த்தரே உங்கள் நித்திய கண்மலையாய் இருப்பார். ஆமென். அவரே உங்கள் நித்திய கண்மலை. அவரின் விசுவாசம் வைக்கிறவன் ஒருபொழுதும் பதறான், ஒருபொழுதும் பதறவே மாட்டான். அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. மாறாக மாயையின் மறைவிலே தங்கி இருப்போரும், மாயையை நம்பி, மாயமான காரியங்களை நம்பி அதிலே நம்பிக்கை வைத்து தங்கி இருப்போரும், பொய்யான புகலிடங்களை, பொய்யான அடைக்கலங்களை நம்பி இருப்போரும் நிச்சயமாக அவர்கள் வெட்கமடைந்தே, நிச்சயமாக வெட்கமடைந்தே போவார்கள். இந்த வேதத்தின்படி பாருங்கள், அவர்களுடைய மறைவான இருப்பிடத்தை, அவர்களுடைய மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் வந்து அடித்துக் கொண்டு போய்விடும். சடுதியாக பாதை புரண்டு வந்து அவர்களையும் அடித்துக் கொண்டு போய்விடும். அருமையானவர்கள், எப்படி பொய்யான மறைவிடத்தை நம்பி வாழுங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று வேதம். மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு, தேவனுடைய சபைகளுக்கு உபத்திரவம் உண்டு, உண்மையான தேவனுடைய ஊழியத்துக்கு உபத்திரவம் உண்டு, உண்மையான சபைக்கு கர்த்தருக்கென்று சாட்சியாய் எழுமிருக்கிற சபைகளுக்கு உபத்திரவம் உண்டு. அது மறுக்க முடியாது. கர்த்தரே அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அதன் மூலம் இருதயங்கள் சோர்ந்து போகும். ஆனால் ஆண்டவர் வார்த்தை தெரியுமா? இவைகளையெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதினால் நீங்கள் நிமிர்ந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் இவ்விதமாத்தான் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தராகிய ஆண்டவருடைய இரகசிய வருகையின்
சகல அடையாளங்களும் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம், கண்டு கொண்டுதானே இருக்கிறோம், கேள்விப்பட்டு கொண்டுதானே இருக்கிறோம், தொலைக்காட்சிகள் மூலம் நாங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கின்ற புறாக்களை போல நாம் இமைப்பொழுதிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு மேகங்களுக்குள்ளே மறைந்து கொள்ளும் அந்த பாக்கியமான நாள் சீக்கிரமாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, எல்லாவற்றையும் பார்ப்பார். கபடற்ற புறாக்கள் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேகத்திற்குள்ளே மறைந்து செல்கின்ற அந்த ஒரு பாக்கியமான நாள் வெகு சீக்கிரத்திலே, வெகு தூரத்தில் இல்லை அருமையானவர்கள், அது சீக்கிரத்திலேயே வந்து கொண்டே. ஏனென்றால் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியில கருமையான தேவனுடைய கபடற்ற பேதை புறாக்களே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுக்கப்படுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மாலை மயங்கும் வேளையிலே அருமையான மாலையானது இந்த மயங்குகிற வேளையிலே அதை அறிந்தவுடனே பறவைகள் என்ன செய்கிறது தெரியுமா? அவை தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி ஓடுகின்றது, தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்லுகின்றது, தங்களுடைய இருப்பிடத்தை நோக்கி தீவிரித்து செல்லுகின்றது. அதே போன்ற தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியை இருள் சூழ்ந்து கொள்ளுகின்ற நேரம், இந்த பூமியை இருள் சூழ்ந்து கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே அதிசீக்கிரமாய் அருமையானவர்களே உதயமாக போகின்ற நீதியின் சூரியன் ஆகிய அந்த வெளிச்சம், அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எல்லாரும் நாங்கள் கபடற்ற ஜனங்களாக நாங்கள் ஈவிரித்து செல்ல நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த பூமியை அந்தகாரம் சூழும் பொழுது நீதியின் சூரியனாக உதிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கபடற்றவர்களுக்கு அருமையானவர்களே தேவன் எப்பொழுதும் பாதுகாப்பை கொடுக்கின்றார். ஆகவே கபடற்றவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதை கபடற்ற புறா, இந்த புறாக்களே எடுக்கப்படும் என்பது திட்டமாக எங்களுக்கு ஆகும். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கபடு அற்றதாக பேதையாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோம். இந்த உலகத்திலே பாதுகாப்போடு இந்த புறாக்களை விதமாக பாதுகாப்போடு இருக்கும். அதே போன்று பாதுகாப்போடு கர்த்தருடைய பாதுகாப்பிலே உங்கள் வாழ்க்கை. நாங்கள் இந்த உலகத்தை இருள் கவும் போது நீதியின் சூரியன் பிரகாசிக்கின்றது. அந்த சூரியனின் தீவிரித்து செல்ல எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். ஆமென்.